ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க விசுவாசிக்கிறேன். இந்த கால வேளையில் ஏசப்பா ஒரு வார்த்தையை சொல்லி உங்களோட பேச விரும்புகிறாங்க. என்னோடு கூட சேர்ந்து 40ஆம் சங்கீதம் 1வது வசனத்திற்கு நேரம் உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு அழகான வார்த்தையை தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறார். கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அப்படின்னு ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுறார். கர்த்தருக்காய் நான் பொறுமையோடு காத்திருந்தேன் அப்படின்னு. ஒருவேளை இன்றைக்கி நீங்களும் சொல்கிறீங்களா, நானும் பொறுமையோடு காத்திருக்கிறேன், ஆனால் எப்போ அந்த அற்புதம் நடக்கும்னு தெரில, விசுவாசத்தெல்லாம் இழந்து போய் நம்பிக்கையெல்லாம் இழந்து போயிருக்கிறீங்க. சங்கீதக்காரனாகி தாவீது ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுறார். நான் கர்த்தருக்காய் காத்திருந்தேன் மாத்திரம் சொல்லிவிடாமல் அவர் சொல்கிறாரு, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். காரணம், அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. காத்திருக்கிறது ஒரு நாளும் வீண் போகாது, கர்த்தர் நிச்சயமாய் என் பக்கமாய் சாய்வார், என் பக்கமாய் சாய்ந்து நான் செய்த எல்லா ஜபத்திற்கும் பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கை அவருக்குள்ள இருந்தபடினால தான் சொல்கிறாரு, நான் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்த உண்மைதான், ஆனால் அப்படியே கர்த்தர் என்னை விட்டுறலை, என்னை நினைவு கூர்ந்து என் சத்தத்தை கேட்டு என் கூப்பிடுதலை கேட்டார் அப்படின்னு ஒரு அழகான அறிக்கை பண்ணுறார். நீண்ட நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுது. ஒருவேளை இந்த காலவேளையில் பல நாட்களாய் பல மாதங்களாய் ஏதோ ஒரு அற்புதத்திற்காக பல வருஷங்களாய் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, பாருங்களேன், தாவீது சொல்கிறார் 31ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தில் கூட அழகாக சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறாரு. 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. காரணம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர்கள் புது பலன் அடைந்து ஒரு நாள் கழுகுகளை போல சட்டைகள் அடைத்து உயர எழும்புகிற நாட்கள் வரும். கர்த்தருக்காய் காத்திருக்கிறீங்களா? திடமனதாக இருங்க, அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நிச்சயமாய் உங்கள் பக்கம் கர்த்தர் சாய்ந்து நீங்கள் ரொம்ப நாளாக வேண்டிக் கொண்டிருக்கிற அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். தாவீது சொன்னது போல் நீங்களும் ஒரு நாள் சொல்லுவீங்க, கர்த்தருக்கு நான் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தார், என் கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுத்தார் என்ற சாட்சியை கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து சொல்ல வைப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த காலவேளையில் காத்திருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க, உங்கள் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்குமா? இந்த காலவேளையில் நீங்கள் அறிக்கை பண்ண போகிறீங்க. என்ன அறிக்கை பண்ண போகிறீங்கப்பா? என் ஜெபத்தை நீங்கள் நிச்சயமாக கேட்பீங்க, நான் காத்திருக்கிற அந்த காலங்கள் ஒரு நாள் வீண் போகாது, என்னை நீங்கள் வெட்கப்படுத்தவே மாட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் அறிக்கை செய்வீங்க. அப்படியே உங்களை ஆஸ்வதிக்கிறேன், அதை அறிக்கை பண்ணுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.